இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதும் காணப்படுவதாக. அருமையான இந்த பேப்டிஸ்ட் ரிவைவல் வாலிபர்களுக்கான கூடுகையிலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக, உங்கள் அழைப்பிற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையான சகோதரர் யோவான் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதுமே வாலிபர்களுக்கு செய்து கொடுப்பது என்று சொன்னால் எனக்கு மிகவும் சந்தோஷமாக, உற்சாகமாக இருக்கும். ஏனென்றால் இந்த நாட்களிலே வாலிபர்கள்தான் மிகவும் முக்கியமானவர்கள், ஆண்டவருடைய பார்வையிலே மிகவும் அருமையானவர்கள். நிறைய வாலிபர்கள் வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களுடைய சபைக்கு வந்த பொழுது அநேக வாலிபர்கள் சபையிலே இருந்தார்கள். ஒருவேளை அவர்களெல்லாம் இப்பொழுதும் இந்த கூடுகையிலே இணைந்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே உங்களோடு பேசுவதற்காக நான் தெரிந்து கொண்ட தலைப்பு ஜாக்கிரதை. ஜாக்கிரதை என்ற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1992 ஆண்டிலே நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியிலே கோல்டு மெடலிஸ்டாக வந்த ஒரு விளையாட்டு வீரனை பார்த்து இப்படியாக கேட்டார்களாம் பத்திரிகை நிருபர்கள், வெற்றி பெற்றிருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த அளவிற்கு உயர்ந்ததற்கு, வெற்றி பெற்றதற்கு என்ன ரகசியம், வாட் இஸ் யுவர் சீக்ரெட் என்று சொல்லி கேட்டார்களாம். அந்த விளையாட்டு வீரன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சொன்னானாம், என்னுடைய ரகசியம், செய்ய வேண்டியதை செய்தேன், செய்யக்கூடாததை நான் செய்யவில்லை. இதுதான் செய்தி. வாலிப பிள்ளைகள் எவைகளை செய்ய வேண்டுமோ அவைகளை இந்த நாட்களிலே கண்டிப்பாக செய்ய வேண்டும். எவைகளை செய்யக்கூடாதோ அவைகளை நான் விட்டுவிட வேண்டும். அன்பான வாலிப பிள்ளைகளே, இந்த வாலிப பருவம் மிகவும் முக்கியமானது. எதிர்காலத்திலே நீ எப்படி வாழப் போகிறாய் என்பதை தீர்மானிப்பது இந்த வாலிப பருவம்தான். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எதிர்காலத்திலே நீ எப்படி வாழப் போகிறாய் என்பதை தீர்மானிப்பது இந்த வாலிப பருவம்தான். இந்த வாலிப பருவத்திலே நீ எப்படி படித்து, எப்படி முன்னுக்கு வந்து உன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளுகிறாயோ அதுதான் உன் எதிர்கால வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும். வேதம் சொல்லுகிறது, வாலிப பிராயத்திலே உன் சிஷ்டிகரை நினை. இந்த வாலிப நாட்கள் உனக்கு மறுபடியும் வராது. இந்த வாலிப நாட்களிலே உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் மறுபடியும் நீ பெற்றுக்கொள்ள முடியாது. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, இந்த வாலிப நாட்களிலே உன் ஆண்டவரை நீ நினைக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைகளை நினைக்க வேண்டும். அப்பொழுது உன் எதிர்கால வாழ்க்கையை ஆண்டவர் அழகாய் அமைத்து கொடுப்பார். இதுதான் முக்கியம். இன்றைக்கு வாழ்கின்ற வாலிபர்கள் 3 காரியங்களை கண்டிப்பாய் புரிந்து கொள்ள வேண்டும். பத்திரிகைகளே பல செய்திகளை நான் கேள்விப்படுகிறோம். ஊடகங்கள் வழியாக, யூடியூப், ஃபேஸ்புக் வழியாக பல காரியங்களை நாம் கேள்விப்படுகிறோம். இவைகளை அடிப்படையாக வைத்து 3 காரியங்கள் இந்த நாட்களிலே நீங்கள் கண்டிப்பாய் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, எல்லாமே எளிதாக கிடைக்க வேண்டும் என எதிர்பார்க்க கூடாது. அப்படின்றதுக்குள்ள கிடைச்சிடணும், ஈஸியா கிடைச்சிடணும் அப்படி நினைக்காத தம்பி, தங்கச்சி.
யூ ஷுட் ஒர்க் ஹார்டு. நீ கடினமா உழைக்கணும். அப்பொழுதுதான் நீ வெற்றி பெற முடியும். எல்லாம் ஈஸியா கிடைக்கணும், நான் கஷ்டப்படக்கூடாது அப்படி நினைக்க கூடாது. இன்றைக்கு அநேகருடைய வாலிபர்கள் அப்படித்தான். நிறைய பணம் எனக்கு கிடைக்கணும், இஷ்டப்பட்டதெல்லாம் வாங்கணும், என்ஜாய் பண்ணணும். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு அதெல்லாம் இருக்கிறது என்பதை நான் மறந்துவிடக் கூடாது. இரண்டாவது, தோல்விகளையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருக்க வேண்டும். எவ்வளவு தற்கொலைகள் பாத்தீங்களா? இந்த நீட்டு தேர்வுல நல்லா படிக்கிற பிள்ளைங்க எதிர்பார்த்த மார்க் வராததுனால, இடம் கிடைக்காததுனால தற்கொலை. இது ஒன்றுதான் வாழ்க்கை அல்ல. இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்வதற்கு, உங்களுடைய எதிர்கால வேலைகளை, கேரியரை தேர்ந்தெடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. குறிப்பிட்ட காரியங்கள் மட்டுமல்ல, நான் டாக்டரா தான் வரணும், இன்ஜினியரா தான் வரணும், இல்ல, இதை தாண்டி நிறைய காரியங்கள் உண்டு. அதை புரிந்து கொள்ள வேண்டும். தோல்விகளையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் தேவை. மூன்றாவது, எப்பொழுதும் ஆண்டவரோடு சரியான சீரான உறவு தேவை. ஆண்டவரை நான் மறந்து விடக்கூடாது. சரியான உறவு, அப்பா மகன் மகள் என்ற உறவு, அது தொடர்ச்சியாய் இருக்க வேண்டும், சீராக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அப்ப இந்த மூன்று காரியங்கள் உன் வாழ்க்கையில நீ மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் எளிதா கிடைக்கணும்னு நினைக்காத, தோல்விகளையும் ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் வேண்டும். ஆண்டவரோடு நான் சீரான சரியான உறவிலே இருக்க வேண்டும். சரி, ஜாக்கிரதை, அதான் இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு இல்லையா? நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 29வது வசனம் இப்படி சொல்லுது: தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஆமென். தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ பார்த்தீனா அவன் சாதாரண மனுஷங்களெல்லாம் இருக்க மாட்டானா, ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மிக உயர்ந்த பதவிகளை அவன் பெற்றுக் கொள்ளுவான். இந்த உலகத்திலே உயர்ந்த ஸ்தானத்திலே அவன் வாழும்படியாய் உயர்த்தப்படுவான். யார்? தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவன். தம்பி, தங்கச்சி, இப்போ வேலை என்ன தெரியுமா? படிக்கணும், ஆண்டவருக்கு பயந்து வாழணும், ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும், சரியான தெரிந்தெடுப்புகளை நான் செய்ய வேண்டும். இதுல நான் ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு எவைகளிலெல்லாம் நீ ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், அதை குறித்து 3 காரியங்களை நான் சொல்ல போகிறேன். நல்லா கவனிச்சுக்க தம்பி. 3 காரியங்கள் எளிதா மனசுல வச்சுக்கலாம். இந்த 3 காரியங்கள ஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் தம்பி. முதலாவது காரியம், பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதிலே ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஹோலி லைஃப். ஆண்டவர் நல்ல அழகா பாட்டெல்லாம் பாடுனீங்க, நல்லா ஜெபம் பண்ணீங்க, வாலிப பிள்ளைகள், ஆண்டவர் உன்னை தொட்டு இருக்கிறார், ஆண்டவர் உன்னை மாற்றி இருக்கிறார், நீ ஆண்டவருடைய பிள்ளை, மகன் மகள், உன் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிட்டார் ஆண்டவர், உன்னை அரவணைத்துக் கொண்டிருக்கிறார், உன்னோடு இருக்கிறார். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? என் பிள்ளை பரிசுத்தமா இந்த உலகத்துல வாழ வேண்டும், நான் உன்னை பலப்படுத்துவேன், ஆவியானவரை கொண்டு உன்னை நிரப்புவேன், பலப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்றாரு. பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல ஒரு அருமையான ராஜாவை நம்ம பார்க்க முடியும் தம்பி. 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் முதல் 8 வசனம். முடிஞ்சா எடுத்து வச்சுக்கோங்க. அதுல இருந்து சில காரியங்களை சொல்லுவேன், வாசிக்க வேண்டாம். 2 நாளாகமம் 34 1 8 வரைக்கும். யோசியா ராஜா தகப்பன் திடீரென்று இறந்ததினால் வேறு வழி இல்லாமல் 8 வயசுலயே ராஜாவாயிடுறாரு. உட்கார வச்சிடறாங்க குழந்தையாவே. 8 வருஷம் போன பிறகு 16 வயசு ஆகும் பொழுது பைபிள் சொல்லுது, யோசியா ராஜா தான் ராஜ்ய பாரம் ஏற்ற 8வது வருஷத்தில் தேவனை தேட ஆரம்பித்தான். அப்பனா 16 வயது தம்பி. உன் வயசு தானே? வாலிப வயதிலே
உலகத்தின் சந்தோஷங்களை தேடவில்லை, தன்னுடைய விருப்பங்களை தேடவில்லை, ஆண்டவரை தேடுறான். நீங்க அந்த முதல் 8 வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவரை தேடும் பொழுது என்னெல்லாம் செஞ்சான்னு போட்டிருக்கோம். கடவுளுக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை தன் வாழ்க்கையிலே இருந்து அகற்றினான். அவனை சுற்றி விக்கிரக ஆராதனை செய்த பொருட்கள் இருந்துச்சு. ஜனங்கள் ஆண்டவருக்கு தூரமா இருந்தாங்க. ஐயோ, இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்காதே என்று சொல்லி எல்லாவற்றையும் சுட்டரிக்கின்றான். அந்த இடத்தை பரிசுத்தப்படுத்துகின்றான். தேவ ஆலயத்தை பழுது பார்க்கிறான். நம்மெல்லாம் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் இல்லையா? நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். பழுது பார்க்கிறான். இதெல்லாம் என் வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், இதெல்லாம் என் வாழ்க்கையில இன்னும் சரி செய்யப்பட வேண்டும். நீ ஆராய்ஞ்சு பாப்பியா? உன்னுடைய ஆலயம் ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ளதாய் அவர் தங்கியிருக்கிறேன் என்று அவர் சொல்லிட்டார். அப்ப ஆண்டவர் எனக்குள்ள இருக்கும் பொழுது நான் இப்படியெல்லாம் வாழது. யோசியா ராஜா அதைத்தான் செய்யறாரு. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் கவனமாய் கண்டுபிடித்து அவைகளை அகற்றிவிட எனக்கு உதவி செய்யும். அதான் முக்கியம். ஆண்டவருக்குள்ள வாழ்றோம், அடிக்கடி விழுந்து போயிடுறோம்ல. ஒரு தடவை டாக்டர் பில்லி கிரஹாம், புகழ்பெற்ற ஊழியக்காரர், அவர்கிட்ட ஒரு வாலிபன் கேட்டானா, ஐயா, நான் பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறேன், ஆண்டவருக்கு பிரியமா வாழணும்னு நினைக்கிறேன்யா, ஆனா முடிய மாட்டேங்குதுயா, அடிக்கடி பின்வாங்கி போயிடுறேன், பாவத்துல விழுந்துடுறேன், நான் நினைச்ச மாதிரி வாழ முடியல அப்படின்னு சொன்னான். அப்ப பில்லி கிரஹாம் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஒரு காரியம் சொன்னான். தம்பி, நான் ஒரு சம்பவத்தை சொல்றேன், நீ கேள். ஒரு மனுஷன் தன்னுடைய கழுதையில நிறைய பொருட்கள் எல்லாம் ஏத்திக்கிட்டு டெய்லி ஒரு இடத்துக்கு போவானா. போற வழியில அந்த கழுதை அங்க இருக்கிற குழியில விழுந்து விடுமா. அப்ப என்ன செய்வான்? அடுத்த நாள் வரும் பொழுது குழியில விழுந்துருது. அவன் என்ன தெரியுமா செய்வான்? ஒண்ணு அந்த குழிகளை மூடி விடுவான், அல்லது வழியை மாற்றி விடுவான். அடிக்கடி பாவத்துல விழுந்து விடுகிறாயா? அதற்கு காரணமான குழிகளை மூடிவிடு. இல்லை என்று சொன்னால் உன் பாதையை மாற்றிவிடு. அங்க போகாத, பார்க்காத. பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதிலே நான் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அதாவது தம்பி, இந்த பாவத்தின் மேல் எனக்கு விருப்பம் இருக்கக்கூடாது. அதை நான் விரும்புவேன் என்று சொன்னால் நான் செய்து கொண்டுதான் இருப்பேன். ஆண்டவரே, இந்த பாவத்தை வெறுப்பதற்கு எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. அதான் முக்கியமான ஒரு காரியம். பரிசுத்த வாழ்க்கையில ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். இந்த உலகத்துல நான் ஆண்டவருக்கு பிரியமாகத்தான் வாழ்வேன், அதுல நான் ஜாக்கிரதையா இருப்பேன். இதெல்லாம் என்னை தீட்டுப்படுத்தும், இதெல்லாம் என்னை ஆண்டவரை விட்டு தூரமாக்கும். உனக்கு தெரியும், நல்லா தெரியும். இந்த பாவத்தை நான் செஞ்சேன்னா, இந்த இடத்துல போய் நான் உட்கார்ந்தேன்னா, இந்த பகுதியை நான் பார்த்தேன்னா, மொபைல் போன் இவைகளை நான் பார்த்தேன்னா விழுந்து போய் விடுவேன். அது என்னை ஈர்த்து விடும். இன்றைக்கு என்னை சுற்றிலும் பாவம் செய்வதற்கு தூண்டுகின்ற காரியங்கள் உண்டு. என்னால பரிசுத்தமா வாழ முடியுமா? பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, நான் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். ஆண்டவர் சொல்றாரு. நான் பரிசுத்தமா வாழ முடியல அப்படின்னு சொன்னா இந்த வசனத்தையே ஆண்டவர் பைபிள்ல வச்சிருக்க மாட்டார் தம்பி. யூ கேன் லிவ் அ ஹோலி லைஃப். உன்னால் பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும். ஆண்டவர் என் கூட இருக்கிறார். நான் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நான் யாரு பக்கம் இருக்கிறேன், அதான் முக்கியம் இல்லையா? விச் சைடு ஐ ஆம் இன். நான் யாரு பக்கம் இருக்கிறேன்? ஏதேன் தோட்டத்துல ஆதாம் பாவம் செஞ்ச உடனே ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்பார். என்ன கேட்பார் தெரியுமா? ஆதாமே, எங்கே இருக்கிறாய்? இவர் தானே கொண்டு போய் தோட்டத்துல வச்சாரு.
ஆண்டவருக்கு தெரியாதா? அப்படியே கேட்கிறாரு. ஆண்டவர் என்ன கேட்கிறாரு தெரியுமா? ஆதாமே, இப்பொழுது நீ எந்த பக்கம் இருக்கிற? ஆண்டவர் இன்னைக்கு உன்னைய பார்த்து கேட்கிறாரு, நம்மை பார்த்து கேட்கிறாரு. அருமையான வாலிப பிள்ளைகளே, நீங்க யாரு பக்கம் அதிகமா இருக்கீங்க? பரிசுத்த வாழ்க்கையில் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அந்த உணர்வு எனக்கு இருக்கணும் தம்பி. அதான் முக்கியமான ஒரு காரியம். இரண்டாவது காரியம், ஜாக்கிரதை. முதலாவது எதுல ஜாக்கிரதையா இருக்கணும்? பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதில் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். நீ பரிசுத்தவான், ஆண்டவர் உன்னை கழுவி விட்டார், அவருடைய பிள்ளையாய் மாற்றி விட்டார். இந்த வாழ்க்கையிலே நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம், கர்த்தரோடு பேசுவதில் நான் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். யோசியா ராஜா என்ற வாலிபனை காண்பித்தேன். இன்னொரு வாலிபன், கர்த்தரோடு பேசுவதிலே நான் கவனமாய் இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, நான் ஆண்டவரோட பேசுவேன். தானியேலுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை உதாரணமா எடுக்கலாம். நான் இன்னைக்கு இதை மட்டும் எடுத்திருக்கேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க. தானியேல் 6:10. தானியேலோவென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்தும் தான் தினமும் செய்து வந்ததைப் போல வான பலகணிகளை திறந்து தினமும் 3 வேளையும் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். அல்லேலூயா. தானியேலுடைய பிரேயர் லைஃப், ஆண்டவரிடத்திலே ஜெபிப்பதிலே நான் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு நேரம் இல்லப்பா, நாளைக்கு பார்த்துக்குவோம், ஐயோ இன்னும் ஒரு 10 நிமிஷம் தூங்கிட்டு போலாம். ஜாக்கிரதை. தானியேல் பார்த்தீங்கன்னா, he was not an ordinary person in those days. அந்த நாட்களிலே அவன் ஒரு சாதாரண மனிதனாக இல்லை. அரண்மனையில ராஜாவுக்கு கீழே வேலை செய்யறாரு. ராஜாவுக்கு அடுத்த இடத்துல இந்த 3 பிரதான தலைவர்களிலே இவரும் ஒருவராய் இருக்கிறார். நிறைய வேலைகள், நிறைய பயணங்கள், நிறைய ஃபைல்ல கையெழுத்து போடணும், சூப்பர்வைஸ் பண்ணணும், நிறைய ராஜாவுடைய வேலையை செய்யணும், கவனமா செய்யணும். இவைகளின் மத்தியிலே 3 வேளையும் தவறாமல் ஜாக்கிரதையாய் ஜெபித்த தானியேல். அல்லேலூயா. இதுல நான் விடக்கூடாது தம்பி, தங்கச்சி. பிரசங்கித்து பின்வாங்கி போய்விடலாம். ஜெபித்து பின்வாங்கி போக மாட்டாய். ஜெபம் தேவ பிரசன்னத்தை, தேவனுடைய பலனை எனக்குள்ளதாய் கொண்டு வரும். சொல்றது புரியுதா? என்ன நடந்தாலும் இது ஜெபிக்கிறத விடாத தம்பி. ஜெபம்தான் உன் உயிர் மூச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கையில முக்கியமான காரியம் ஜெபம். என்ன ஜெபிக்கிறது? கவலைப்படாத. உன்னுடைய அப்பா அம்மாட்ட என்ன பேசுவ, எப்படி பேசுவ, உன்னுடைய நண்பனிடத்துல எப்படி பேசுவ, மனம் விட்டு, ஆண்டவரே குட் மார்னிங், என்ன ஆண்டவரே காலையிலே வந்துட்டேன் ஆண்டவரே, ஏதாவது என் கூட பேசுங்க ஆண்டவரே, இன்னைக்கு இதெல்லாம் நான் செய்யணும் ஆண்டவரே, படிக்கணும் ஆண்டவரே, பரிச்சை இருக்கு ஆண்டவரே, பயமா இருக்கு ஆண்டவரே. நண்பனிடம் பேசுவதை போல மனம் விட்டு பேசுங்கள், மனதை கொட்டுங்கள். அந்த பிரசன்னம், அந்த பலனை நீங்கள் உணர்வீர்கள். இந்த பலன் அன்னைக்குள்ள அவங்களை ஓட வைக்கும் தம்பி, தங்கச்சி. ஒரு குறைந்தது ஒரு 15 நிமிடமாவது முழங்கால் படியிட்டு அவருடைய பிரசன்னத்தில் அப்படியே இருங்க. ஜாக்கிரதை. நம்மளுக்கு உதாரணம் இயேசு கிறிஸ்து தான் இல்லையா? பைபிள்ல நிறைய பேர் இருக்காங்க, ஆனா நான் இயேசு கிறிஸ்துவை மட்டும் காமிக்கிறேன். உங்க பைபிளை திறந்து பாருங்க. மார்க்கு 1ஆம் அதிகாரம் 35வது வசனம். அவர் இயேசு கிறிஸ்து அதிகாலையில் இருட்டோடே எழுந்து வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே என்ன பண்ணாராம்? ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்த பொழுது மனிதனாகவும்
தெய்வமாகவும் இருந்தார். இயேசு கிறிஸ்துவுக்கே ஒரு ஜெப வாழ்க்கை தேவை என்று சொன்னால் நானும் நீங்களும் எம்மாத்திரம் ஜெபம் பண்ணுவீங்களா? அதிகாலையில் இருட்டோடே, வாலிப தம்பி வாலிப தங்கச்சி, உனக்கு அதிகாலை எத்தனை மணிக்கு சொல்லுங்க? அதிகாலை எத்தனை மணிக்கு? காலை நேரத்தை விடக்கூடாது தம்பி, காலை நேரத்தை விடக்கூடாது தங்கச்சி. 5 மணிக்கு மேல நீ பெட்ல இருக்கக்கூடாது. என்ன எங்களுக்கு இப்படி சொல்லிட்டீங்க? நடக்கிற காரியமா? ஆண்டவர் பலப்படுத்துவார். 5லிருந்து 5:30 வரைக்கும் இயேசுவுக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு, தேவனுக்கு. ஏசாமி அப்படித்தானே பண்ணியிருக்கிறாரு. ஒருவேளை உங்க கிராமங்கள் எப்படின்னு எனக்கு தெரியல. பட்டணத்துல எல்லாம் வந்தீங்கன்னா 6 மணிக்கு மேல ஒரே சத்தம், சந்தக்காடா தான் இருக்கும். காமா உட்கார்ந்து ஜெபிக்க முடியாது. குவைட் டைம். அதிகாலை நேரத்தை நான் தவறவிடக் கூடாது. ஜெபம் என் வாழ்க்கையின் பங்காக இருக்க வேண்டும். பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் மை லைஃப் என்று சொல்லுவார்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:17 கண்டுபிடிச்சிங்க. என்ன வசனம்ட்டு? சின்ன வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:17. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ப்ரே வித்தவுட் கேப். அப்படின்னா என்ன? எப்பொழுதும் ஜெப சிந்தையோடு இருங்கள். உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கார், நீங்க ஆண்டவரோடு இருக்கீங்க. மனம் விட்டு தூங்குற நேரத்தை தவிர ஆண்டவரோடு பேசிக்கிட்டே இருங்க. அது போர் அடிக்காது. ஆண்டவரே நான் இங்க போறேன், ஆண்டவரே பேசிக்கிட்டே போங்க. பைக்கில் போறீங்களா, சைக்கிளில் போறீங்களா, பஸ்ஸில் போறீங்களா, மனதில் ஒரு ஜெபம் பண்ணிக்கிட்டே போங்க. செப்டம்பர் 7ஆம் தேதி ஆண்டவரே ஒரு வாலிபர் கூட்டம் இருக்க, ஆண்டவரே அதற்காக ஜெபிக்கிறேன். 5 நிமிஷம் அதிலே ஓடிடும் உங்களுக்கு. ஸ்பீக்கருக்காக ஜெபம் பண்ணுங்க, எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க அப்பா அம்மாக்காண்டி ஜெபம் பண்ணுங்க, கூட பிறந்தவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. போய்கிட்டே இருங்க. வீண் சிந்தனைகள் கூட வராது. ஜாக்கிரதை. ஸ்டீபி ஸ்டட்ன்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர், மிஷனரி, 150 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்தவர், மிகப்பெரிய பணக்காரர். அந்த நாட்களிலேயே இங்கிலாந்துல அவருக்கு கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருந்துச்சு. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில படித்தவர், கோல்டு மெடலிஸ்ட், அறிவாளி. அது மட்டும் இல்ல, இங்கிலாந்து கிரிக்கெட் டீம்ல இருந்தவர், மிகப்பெரிய மனிதர். மிஷனரியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். சீனாவில் ஊழியம் செய்தாரு. இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். 50 வயதுக்கு பிறகு ஆப்பிரிக்க தேசத்திலே ஊழியம் செய்து அங்கேயே இறந்து போனார். அவருடைய வாழ்க்கை சரிதையை வாசிக்கும் பொழுது தினமும் அதிகாலை 3 மணிக்கு எந்திரிச்சிருவாராம். 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் தேவனோடு இருப்பார். ஜெபம், வேத வாசிப்பு. 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் மறுபடியும் ஒரு ரெஸ்ட், தூக்கம். எகைன் 7 மணியிலிருந்து ஊழியம். உடனே நான் உன்னை 3 மணி நேரம் ஜெபம் பண்ண சொல்லல, கவலைப்படாத. ஒரு 1/4 மணி நேரம் ஜெபம் பண்ணு டெய்லி. உன் வாழ்க்கையில் மாற்றங்களை காண்பாய். ஜெபம் பண்ணுவீங்களா? ஜாக்கிரதை. மனுஷர்கள் கூட எவ்வளவு நேரம் பேசுறீங்க? மொபைல் போன்ல வீட்டுக்கு வந்தா எவ்வளவு நேரம் அதை பாக்குறீங்க? உன்னை உருவாக்கின, உன்னை படைத்த இயேசுவோடு எவ்வளவு நேரம் இருக்கிறீர்கள்? ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த வயசுல நீ எப்படி வாழ்றியோ, என்ன தீர்மானம் எடுக்கிறியோ, அதுதான் உன் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும், தீர்மானிக்கும். ஜெபம் பண்ணுவீங்களா? ஜெப வாழ்க்கையில் கர்த்தரோடு பேசுவதிலே ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். 2 காரியம் சொல்லியிருக்கேன். முதலாவது காரியம், ஆண்டவர் எனக்குள் கொடுத்திருக்கிற பரிசுத்த வாழ்க்கையை காத்துக் கொள்வதில் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். 2வது, ஆண்டவரோடு பேசுவதில் நான் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். 3வது காரியம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வாலிபர்களை நான் காமிச்சிருக்கிறேன். யாரை காமிச்சேன்? யோசியா ராஜா, தானியேல். 3வது காரியம், இதிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தரின் வார்த்தைகளை தியானிப்பதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மெடிடேஷன் லைஃப்.
ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை நம்மோடு பேசுவதற்காய் கொடுத்திருக்கிறார். வேத புத்தகம்தான் நம் வாழ்க்கையின் அளவுகோல். ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனுள்ளது, என்னை உற்சாகப்படுத்தும், என்னை உணர்த்தும், என்னை உருவாக்கும். எல்லாரும் பைபிள் வச்சிருக்கீங்களா? டெய்லி வாசிக்கிறீங்களா? தியானிக்கிறீங்களா? ஒரு 15 நிமிடம் ஒரு குறிப்பிட்ட பகுதியை எடுத்து திருப்பி திருப்பி வாசிக்கிறீங்களா? பலனை கொண்டு வரும். ஜெபத்துல நீ ஆண்டவரோடு பேசுற, வேத புஸ்தகங்களின் வழியாக ஆண்டவர் உன்னோடு பேசுவார். காலை மன்னாவை கொடுப்பார். ஒரு வாலிபன் ஈசாக்கு, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63வது வசனம் எடுத்துப்பார். ஆதியாகமம் 24:63. சாயங்கால வேளையிலே ஈசாக்கு தியானம் பண்ண வயல்வெளி பகுதிகளில் செல்லுகிறார். அப்கோர்ஸ் அந்த நாட்களிலே ஈசாக்கினுடைய கரங்களிலே எழுத்து வடிவில் வேத புத்தகம், தேவனுடைய வார்த்தைகள் இல்லை. ஆண்டவரை அறிந்திருந்தார். தகப்பன் ஆபிரகாமின் மூலமாக கேள்விப்பட்ட ஆண்டவருடைய காரியங்களை எல்லாம் மனதிலே வைத்து தியானிக்கிறார். எப்ப தியானிக்கிறார் தெரியுமா? எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா? ஆபிரகாம் ஈசாக்குக்கு பெண் பார்ப்பதற்காக அனுப்பியிருக்கிறார். பெண் பார்ப்பதற்காக ஒரு ஆள் போயிருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஈசாக்குக்கு பெண் வரப்போகுது. அந்த நேரத்திலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்த ஈசாக்கு ஜாக்கிரதை. வாலிபன் கனவெல்லாம் இல்ல, ஆண்டவரே நீர் என்னை நடத்தும், உம்முடைய வார்த்தைகள் தான் எனக்கு முக்கியம். நல்ல தியானம் பண்ணுங்க. நல்ல வாழ்க்கை துணையை ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு வருவார். தியானம் பண்ற நேரத்துல தாங்க ரெபேக்காள் வர்றாங்க. அதே அதிகாரத்துல 24ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 24ல 67வது வசனம். யாராவது வாசிக்க முடியுமா? அன்மியூட் பண்ணி முடிஞ்சா வாசிங்க. ஏன்னா நானே சொல்லிடுறேன். நானே பேசிட்டு இருக்கேன்ல. 67. கேட்கல பிரதர். ம் 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 வெரி குட். கம்ஃபோர்டர். தேங்க்யூ பிரதர். தமிழ்ல பாத்தீங்கன்னா, தமிழ்ல எப்படி வரும்னா, ஈசாக்கு ரெபேக்காளை மனைவியாக்கி நேசித்தான் போட்டிருக்கா. வேதம் காமிக்கிற வழியை பாத்தீங்களா? இன்னைக்கு வாலிபர்கள் நேசித்து மனைவியாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். பைபிள் என்ன சொல்லுது பாத்தீங்களா? மனைவியாக்கி நேசித்தான். அருமையான வாலிப பிள்ளைகளே, வேதம் தான் நம்முடைய வாழ்க்கையின் அளவுகோல். வேதத்தை தியானிப்பதிலே நான் கவனமாயிருக்க வேண்டும். ஆண்டவர் யோசுவாட்ட ஒரு இடத்துல சொல்லுவார். யோசுவா மோசேக்கு பிறகு நடத்துறாரு, மக்களை கொண்டு போறாரு. இன்னும் நிறைய வேலை இருக்கு அவருக்கு. யோர்தானா கடந்து செல்லணும், எரிகோவை கடந்து செல்லணும், கானான் தேசத்துக்குள்ள போனோம். அங்க போய் எல்லாத்துக்கும் அந்த தேசத்தை இத்தனை லட்சம் மக்களுக்கும் பிரிச்சு கொடுக்கணும், 12 கோத்திரத்துக்கும். பெரிய வேலை. மலைச்சு போய் நிக்கிறாரு. மோசே இறந்து போயிட்டாரு. மோசேயவே இந்த மக்கள் இந்த பாடுபடுத்தினாங்களே, நான் என்ன செய்ய முடியும் ஆண்டவரேன்னு சொல்லி தயங்கி பயந்து கொண்டு நிற்கும் பொழுது யோசுவா 1ஆம் அதிகாரத்துல 7, 8, 9 வசனங்களை நீங்க பாருங்க. அழகா ஆண்டவர் சொல்லுவார், யோசுவா பயப்படாதப்பா, திகையாது, கலங்காது, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை நடத்துவேன், நீ எங்கெல்லாம் போறியோ அங்க உன் கூட வருவேன். ஆனா நீ ஒரு காரியம் செய்யணும். அதாங்க நமக்கு செய்தி. என்ன சொல்றா தெரியுமா? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக.
அப்பொழுது நீ நீதிமானாயும் உன் வழிகளை எல்லாம் நீ வாய்க்க பண்ணும்படியாக நடந்து கொள்ளுவாய். பாத்தீங்களா? உன் வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு, தடைகளை தாண்டி முன்னேறி செல்வதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற வழி என்ன தெரியுமா? வேதத்தை தியானிக்க வேண்டும். அல்லேலூயா. இதே வார்த்தையை தான் சங்கீதத்துல பாக்குறோம். நம்மளுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கணும், சோர்ந்து போயிட்டா சங்கீதம் எடுத்து வாசிக்கிறோம் இல்லையா? சங்கீதம் உற்சாகத்தை கொடுக்குது. இந்த 150 சங்கீதத்துல முதலாவது சங்கீதம் எப்படி ஆரம்பிக்குது பாத்தீங்களா? சங்கீதம் 1:1-2 அங்க உட்காராத இங்க நடக்காதேன்னு சொல்லிட்டு வேதத்தில் பிரியமாயிருந்து, கடமைக்கு வாசிக்காத தம்பி தங்கச்சி, யூ ஷுட் லவ் த ஸ்கிரிப்சர்ஸ். வேதத்தை நான் நேசிக்க வேண்டும். பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சரிங்களா? என் வாழ்க்கையில ஏன் தோல்வி, ஏன் விழுந்து விடுகிறேன்? வேதத்தை தியானிப்பதிலே நான் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஜார்ஜ் வெர்வர் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதர் இருந்தார். ஆபரேஷன் மொபிலைசேஷன் பெரிய ஒரு மிஷனரி ஸ்தாபனத்தை ஆரம்பித்தவர். அமெரிக்கால இருந்து ஆரம்பிச்சார். 1962 அந்த ஸ்தாபனம் இந்தியாவுக்கு வந்துச்சு. 143 நாடுகள்ல அவங்க ஊழியம் செய்யறாங்க. ஜார்ஜ் வெர்வர். அந்த ஜார்ஜ் வெர்வர் உன்னை மாதிரி வாலிபனா இருந்த பொழுது பள்ளிக்கூடத்துல படிக்கிறாரு, ஹாஸ்டல்ல படிக்கிறாரு. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? ஹாஸ்டல்ல இருந்த ஒரு கண்ணாடி, முகம் பார்க்கிற கண்ணாடியில ஒரு வார்த்தை எழுதி வச்சாராம். நோ பைபிள் நோ பிரேக்ஃபாஸ்ட். நோ பைபிள் நோ பிரேக்ஃபாஸ்ட். வேத வாசிப்பு இல்லை என்று சொன்னால் காலை உணவு கிடையாது. அதான் அதுக்கு அர்த்தம். இந்த கண்ணாடியில பார்க்கும் பொழுதெல்லாம் பைபிள் வாசிச்சுட்டேன், நான் சாப்பிட போறேன். ஏன்? தனக்குத்தானே ஒரு ஞாபக மூட்டுதல், வேதம் வாசிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். தம்பி தங்கச்சி, வேதம் வாசிக்கிறதுக்கு உன் வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடு. ஆண்டவர் உன்னை கொண்டு போய் விடுவார், உயர்த்துவார், பயன்படுத்துவார். அதான் முக்கியம். நோ பைபிள் நோ பிரேக்ஃபாஸ்ட். காலையில் எந்திரிச்ச உடனே ஆண்டவரோட நேரம் செலவழிக்க. கிவ் அட்டென்ஷன் டு த வேர்ட் ஆஃப் காட். நான் 3 காரியங்களை சொன்னேன். ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை கண்டால் அவன் நீசருக்கு முன்பதாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பதாய் நிற்பான். பரிசுத்த வாழ்க்கையை காத்துக் கொள்வதிலே ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். கர்த்தரோடு பேசுவதிலே நான் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்பதிலே நான் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அருமையான தம்பி தங்கச்சி, இந்த வாலிப பருவம் மறுபடியும் வராது. நல்ல தீர்மானங்களை எடுங்க. ஒரு 5 நிமிஷம் நான் தொடர்ந்து பேசுறேன். இந்த 3 காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று சொன்னால், இருந்தால் ஆண்டவர் உங்களை நடத்துவார். யோவான் 15 ஆண்டவர் சொல்லுவார், என்னில் நிலைத்திருங்கள். யோவான் 15:4-5 வசனங்கள்ல என்னில் நிலைத்திருங்கள், கனி கொடுங்கள், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த உலகத்துல இயேசுவின் துணை, இயேசுவின் பிரசன்னம் இல்லாம உன்னால் வெற்றியாய் வாழ முடியாது. நிலைத்திருப்பதற்கு நான் சொன்ன இந்த 3 காரியங்களும் கண்டிப்பாய் உன் வாழ்க்கையில் தேவை. நல்ல தீர்மானங்களை எடுங்கள். உங்களுடைய தீர்மானங்கள் ஜெபத்தால் ஆதரிக்கப்பட வேண்டும். தானியேல் நிறைய தீர்மானம் எடுத்தார் இல்லையா? அதுல ஒரு நல்ல தீர்மானம் என்ன தெரியுமா? தானியேல் 1:8 ராஜாவினுடைய போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதபடிக்கு, கரைப்படுத்தலாகாதபடிக்கு தீர்மானம் எடுத்தார். ஐ should not defile myself. அந்த தீர்மானம் ஜெபத்தால் ஆதரிக்கப்பட்டது. நம்ம நிறைய தீர்மானம் எடுக்கிறோம்ல, இந்த தீர்மானத்திலே நிலைத்திருப்பதற்கு தேவ பலன் தேவை. தேவ பலன் தேவ பிரசன்னத்தினால், ஜெபத்தினால் எனக்கு வரும். அதான் முக்கியம். தம்பி
தங்கச்சி, நடந்த ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். உனக்கே அது ஆச்சரியமா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் என்ன நடக்கும்? பல வருஷங்களுக்கு முன்பதாக, ரொம்ப வருஷம் இல்லை, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில ஒரு கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்ல ஒரு பெண் +2 படிச்சுக்கிட்டு இருந்தா. +2 படித்துக் கொண்டிருக்கும் பொழுது சில வாலிபர்கள் ஊழியம் செய்வதற்காக ரெகுலரா அந்த ஸ்கூலுக்கு போவாங்க. யூத் மிஷன் ஜூனியர் சர்ச் அப்படின்னு சொல்லி போவாங்க. அப்ப ஒரு வாரம் அவங்க பள்ளிக்கூடத்துல ஊழியம் நடந்த பொழுது இந்த பெண் அங்கு வந்த ஒரு ஊழியரிடத்துல ஒரு காரியத்தை சொன்னாள். அண்ணன், எனக்கு 2 பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, லவ் ப்ரப்போசல். யாரை தெரிந்தெடுப்பது? இப்படிலாம் வந்து கேட்குறாங்க. எனக்கு 2 பேர் லவ் லெட்டர் கொடுத்துருக்காங்க, நான் யாரை செலக்ட் பண்றதுன்னு கேட்குறா +2 படிக்கிற பிள்ளை. அப்ப அந்த ஊழியக்காரர் அமைதியாய் சொன்னார். இந்த வசனத்தை தான் காமிச்சாரு. தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை கண்டால் அவன் நீசருக்கு உண்பதாக இல்லாமல் ராஜாக்களுக்கு உண்பதாய் நிற்பான். தங்கச்சி, இந்த வயது அதற்குரிய காரியங்களை செய்வதற்கு அல்ல. நீ படிக்கணும், பொறுமையா இருக்கணும், உன் கவனத்தை சிதறவிடக் கூடாது. இந்த வயது அதற்கு ஏற்ற வயது அல்ல. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பு. ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீ வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் உன் வாழ்க்கையை பொறுப்படுத்திக் கொள்வார். நீயா தெரிந்தெடுக்காதன்னு சொல்லி ஆலோசனை கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் அந்த பிள்ளையை அவங்க பார்க்கல. பல வருஷத்துக்கு பிறகு அந்த ஊழியக்காரர் ஒரு ஆலயத்துக்கு பிரசங்கம் பண்ண போறாரு. பிரசங்கம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே ஒரு அம்மா கை குழந்தையோட அந்த ஐயாவை பார்த்து அண்ணாச்சி தோத்திரம் அப்படின்றாங்க. என்னடா அந்த அண்ணாச்சின்ல சொல்றாங்க, நம்மள ஐயான்ல சொல்லணும். அப்ப அண்ணாச்சினா இந்த பிள்ளை ஸ்கூல் மிஷின்ல நான் பார்த்த பிள்ளையா இருக்கணும்னு சொல்லி, அம்மா நீ யாருமான்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த பிள்ளை சொல்லிச்சு, அண்ணாச்சி, கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா, 2 பேர் எனக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, யாரை செலக்ட் பண்ணணும்னு சொல்லி. அந்த பிள்ளை தான். நீங்க அன்னைக்கு சொன்ன அட்வைஸை நான் கேட்டேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சேன், இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன். அந்த பொண்ணு ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவள். அந்த நாட்களிலே அவ சொன்னா, இந்த சபையில என்னுடைய கணவர் ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறாரு, நான் இந்த சபைக்கு ரெகுலரா வர்றேன், கிறிஸ்தவளாய் மாறிவிட்டேன், கர்த்தர் எனக்கு நல்ல வாழ்க்கையை குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். பாத்தீங்களா, நடந்த காரியம், மதுரையில நடந்த காரியம். கர்த்தர் உன் வாழ்க்கையை பொறுப்படுத்திக் கொள்ளுவார். அருமையான தம்பி, அருமையான தங்கச்சி, 3 காரியங்களிலே நீ ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். நல்ல தீர்மானம் எடுங்க. அந்த தீர்மானத்தை ஜெபத்துல ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். நான் மறுபடியும் இந்த வசனத்தை சொல்றேன். தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு உண்பதாக இல்லாமல் ராஜாக்களுக்கு உண்பதாய் நிற்பான். 3 காரியங்களை ஜாக்கிரதையா இருக்கணும். சொல்லுவோமா? சொல்றியா? பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள்வதில் நான் பரிசுத்தமாயிருப்பேன். ஆண்டவரோடு பேசுவதில், என் ஜெப வாழ்க்கையில் நான் ஜாக்கிரதையாயிருப்பேன். 3வது, ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிப்பதில், தியானிப்பதில் ஜாக்கிரதையாயிருப்பேன். அருமையான தம்பி, தங்கச்சி, பொறுமையா நீங்க வார்த்தைகளை கேட்டீங்க. நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் சித்தமானால் மறுபடியும் சந்திக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.